நண்பர்களே, வரலாறு என்பது பல நேரங்களில் நமக்கு சொல்லப்பட்ட உண்மைகளை விட நம்மிடமிருந்து மறைக்கப்பட்ட ரகசியங்களில்தான் அதிகமாக ஒளிந்திருக்கிறது. இன்று உலகெங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் வேளையில் நாம் ஒரு அதிர்ச்சிகரமான மர்மத்தை பற்றி பேசப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் 12 வயதிலிருந்து 30 வயது வரை, அதாவது சரியாக 18 ஆண்டுகள் அவர் எங்கே இருந்தார்? விவிலியம் ஏன் இந்த நீண்ட காலத்தை பற்றி மௌனம் காக்கிறது? ரோம் நகரின் அடியில் இருக்கும் வத்திக்கான் ரகசிய காப்பகங்களில் சீக்ரெட் ஆர்கைவ்ஸ் பல மைல் நீளத்திற்கு அலமாரிகள் உள்ளன. அங்குள்ள பல ரகசிய சுருள்கள் இன்றும் பொதுமக்களின் பார்வைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. தி அன்னோன் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற பெயரில் அங்கு ஏதேனும் ஆவணங்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கலாமா? ஒரு சாதாரண தச்சனின் மகனாக அறியப்பட்ட இயேசு திடீரென 30 வயதில் ஒரு மாபெரும் ஞானியாக தோன்றி உலகையே மாற்றிய அந்த ஞானத்தை பெற்றது எங்கே? இந்த கேள்விக்கான விடை நம் இந்திய மண்ணில் இருக்கலாம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? வாருங்கள், வரலாற்றின் 2 பக்கங்களுக்குள் செல்வோம். இந்த மர்மத்தின் முடிச்சு அவிழத் தொடங்கியது 1887ஆம் ஆண்டு. நிக்கோலஸ் நோடோவிஸ் என்ற ரஷ்ய ஆய்வாளர் லடாக் பகுதிக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டார். அந்த பயணம் தற்செயலானது அல்ல, அது ஒரு மாபெரும் ரகசியத்தை தேடிய பயணம். லடாக்கில் உள்ள புகழ்பெற்ற ஹெமிஸ் மடாலயத்தில், ஹெமிஸ் மானஸ்ட்ரி தங்கியிருந்த போது அங்கிருந்த ஒரு தலைமை லாமா மங்க் அவரிடம் ஒரு ரகசியத்தை சொன்னார். எங்களிடம் ஒரு பழைய ஆவணம் இருக்கிறது. அதில் உங்கள் தீர்க்கதரிசியான ஈசா எங்களோடு வாழ்ந்ததற்கான குறிப்புகள் உள்ளன என்று அவர் சொன்னபோது நோடோவிஸ் அதிர்ந்து போனார். ஈசா என்பது இயேசுவின் அரபு மொழி பெயர். அந்த ஆவணங்களின்படி 13 வயதிலேயே இயேசு தனது குடும்பத்தை விட்டு வெளியேறி ஒரு வணிகக் குழுவுடன் சில்க் ரோட் வழியாக பயணித்து இந்தியா வந்து சேர்ந்தார். அவர் முதலில் வந்தடைந்த இடம் சிந்து நதிக்கரை. அங்கிருந்து அவர் இந்தியாவின் பல புண்ணிய தலங்களுக்கு பயணித்ததாக அந்த சுருள்கள் கூறுகின்றன. லடாக்கில் கிடைத்த தகவல்களின்படி இயேசு சிந்து பகுதியிலிருந்து நேராக ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு சென்றார். அங்கு அவர் பிராமணர்களுடன் தங்கி வேதாந்தங்களையும் உபநிடதங்களையும் கற்றார். சுமார் 6 ஆண்டுகள் அவர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தங்கியிருந்து இந்து மற்றும் புத்த மத தத்துவங்களை மிக ஆழமாக பயின்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. சாதி பிரிவினைகளையும் சடங்குகளையும் இயேசு கடுமையாக எதிர்த்தார். அனைத்து மனிதர்களும் இறைவனின் பிள்ளைகளே என்று அவர் முழங்கிய போது அங்கிருந்த சில மேல்தட்டு வர்க்கத்தினர் அவருக்கு எதிராக திரும்பினர். இதனால் அவர் அங்கிருந்து தப்பித்து நேபாளத்தின் கபிலவஸ்து மற்றும் இமயமலை பகுதிகளுக்கு சென்றார். இன்று நாம் கேட்கும் இயேசுவின் பல போதனைகள், குறிப்பாக அன்பே கடவுள் மற்றும் சமத்துவம், இந்திய வேதாந்தங்களின் எதிரொலியாக தெரிவது தற்செயலானதா அல்லது அவர் இங்கிருந்து கொண்டு சென்ற ஞானமா? இயேசுவின் வாழ்க்கையில் மற்றொரு மாபெரும் மர்மம் அவர் சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வு. பொதுவாக நாம் அறிந்தது அவர் சிலுவையில் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான். ஆனால் ஸ்வூன் தியரி என்ற ஒரு கோட்பாடு உலக ஆய்வாளர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோட்பாட்டின்படி இயேசு சிலுவையில் இறக்கவில்லை, அவர் மிகுந்த வலியினால் மயக்கமடைந்தார். அன்றைய கால ரோமானிய சட்டப்படி சிலுவையில் அறையப்பட்டவர்களின் கால்களை உடைப்பார்கள். ஆனால் இயேசுவின் கால்கள் உடைக்கப்படவில்லை. அதற்கு மாறாக ஒரு வீரன் அவரது விழாவில் ஈட்டியால் குத்திய போது இரத்தமும் தண்ணீரும் வந்ததாக சொல்லப்படுகிறது. இது அவர் உயிருடன் இருப்பதற்கான அறிகுறி என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். பின்னர் அவரது நெருங்கிய சீடர்களான அரிமத்தியா யோசேப்பு மற்றும் நிக்கோதேமு ஆகியோர் அவரை ஒரு ரகசிய குகைக்கு கொண்டு சென்று விலையுயர்ந்த மூலிகைகளை போட்டு அவருக்கு சிகிச்சை அளித்ததாக மர்ம குறிப்புகள் கூறுகின்றன. சிலுவையில் அறையப்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு இயேசு இஸ்ரேலில் இருப்பது பாதுகாப்பானது அல்ல என்று கருதி மீண்டும் தனது தாய்மரியாளுடன் கிழக்கு நோக்கி பயணித்தார். அவர் ஆப்கானிஸ்தான் வழியாக காஷ்மீரை வந்தடைந்தார். காஷ்மீர் மக்கள் இன்றும் யூஸ் அசாப் என்ற ஒரு தீர்க்கதரிசியை பற்றி பேசுகிறார்கள். அவர் வெளியிலிருந்து வந்தவர் என்றும் அவர் ஒரு மாபெரும் புனிதர் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். ஸ்ரீநகரின் பழைய பகுதியில் இருக்கும் ரோசாபால் என்ற கல்லறைதான் இந்த மர்மத்தின் உச்சம். அந்த கல்லறைக்குள் 2 சவப்பெட்டிகள் உள்ளன. அதில் ஒன்று யூஸ் அசாப் என்பவருடையது. அங்கே ஒரு பாறையில் ஒரு கால் தடம் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த பாதத்தில் சிலுவையில் அறையப்பட்ட போது ஏற்படும் ஆணி தழும்புகள் மிக தெளிவாக காணப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக இந்த கல்லறை ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது. இயேசு தனது எஞ்சிய காலத்தை இந்த காஷ்மீர் மண்ணிலேயே கழித்து அங்கேயே இயற்கை எய்தினார் என்பதற்கான ஆதாரங்கள் இவை என்று பல ஆய்வாளர்கள் அடித்துச் சொல்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு இயேசு இஸ்ரேலில் இருப்பது பாதுகாப்பானது அல்ல என்று கருதி மீண்டும் தனது தாய்மரியாளுடன் கிழக்கு நோக்கி பயணித்தார். அவர் ஆப்கானிஸ்தான் வழியாக காஷ்மீரை வந்தடைந்தார். காஷ்மீர் மக்கள் இன்றும் யூஸ் அசாப் என்ற ஒரு தீர்க்கதரிசியை பற்றி பேசுகிறார்கள். அவர் வெளியிலிருந்து வந்தவர் என்றும் அவர் ஒரு மாபெரும் புனிதர் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். ஸ்ரீநகரின் பழைய பகுதியில் இருக்கும் ரோசாபால் என்ற கல்லறைதான் இந்த மர்மத்தின் உச்சம். அந்த கல்லறைக்குள் 2 சவப்பெட்டிகள் உள்ளன.
அதில் ஒன்று யூஸ் அசாப் என்பவருடையது. அங்கே ஒரு பாறையில் ஒரு கால் தடம் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த பாதத்தில் சிலுவையில் அறையப்பட்ட போது ஏற்படும் ஆணி தழும்புகள் மிக தெளிவாக காணப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக இந்த கல்லறை ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது. இயேசு தனது எஞ்சிய காலத்தை இந்த காஷ்மீர் மண்ணிலேயே கழித்து அங்கேயே இயற்கை எய்தினார் என்பதற்கான ஆதாரங்கள் இவை என்று பல ஆய்வாளர்கள் அடித்துச் சொல்கிறார்கள். இந்தியாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு பற்றி இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் உலகின் மிகப்பெரிய மத நிறுவனமான வத்திக்கான் ஏன் இதை பற்றி பேச மறுக்கிறது? வத்திக்கான் நூலகத்தின் அடியில் இருக்கும் ரகசிய சுரங்க அறைகளில் இயேசுவின் இந்த 18 ஆண்டுகளை பற்றிய ஆவணங்கள் இன்றும் பாதுகாப்பாக பூட்டி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் நிக்கோலஸ் நோடோவிஸ் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட போது வத்திக்கான் அவரை பொய்யர் என்று முத்திரை குத்தியது. ஆனால் அவர் கண்டதாக சொன்ன அந்த சுருள்கள் இன்றும் லடாக்கின் ஹெமிஸ் மடாலயத்தில் இருப்பதாக பல வெளிநாட்டு பயணிகள் உறுதி செய்துள்ளனர். ஒருவேளை இயேசு ஒரு சாதாரண மனிதராக இந்தியாவில் வாழ்ந்து மறைந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டால் அவரது தெய்வீக உயிர்த்தெழுதல் ரெசரக்ஷன் என்ற கோட்பாடு சிதைந்துவிடும் என்ற பயம்தான் இந்த மௌனத்திற்கு பின்னால் இருக்கிறதா? உண்மையை தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு இல்லையா? இயேசு இமயமலையில் தங்கியிருந்த போது அவர் வெறும் ஆன்மீகத்தை பயிலவில்லை. அவர் சித்தர்களுக்கே உரிய ரகசிய யோக கலைகளையும் கற்றார் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். விவிலியத்தில் சொல்லப்படும் அற்புதங்கள், அதாவது தண்ணீரின் மேல் நடப்பது, குருடர்களுக்கு பார்வை அளிப்பது, இறந்தவரை எழுப்புவது, இவை அனைத்தும் இந்திய யோகிகளுக்கே உரித்தான அஷ்டமா சித்திகளின் வெளிப்பாடாக இருக்கலாம். லடாக்கிலிருந்து திபெத் வரை இன்றும் ஈசா என்ற பெயர் கொண்ட ஒரு புனிதரை மக்கள் வணங்குகிறார்கள். அவர் ஒரு குகையில் பல ஆண்டுகள் தவம் செய்ததாக அந்த பகுதி மக்கள் இன்றும் நம்புகிறார்கள். ஒரு சாதாரண மனிதராக இந்தியா வந்தவர் இமயமலையின் கடும் குளிரிலும் தனிமையிலும் தவம் செய்து ஒரு மாபெரும் சக்தியாக தன்னை மாற்றிக்கொண்டாரா? அந்த 18 ஆண்டுகால தவமே அவரை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றியதா? இயேசுவின் சீடர்களில் ஒருவரான புனித தாமஸின் செயின்ட் தாமஸ் இந்திய வருகை என்பது வெறும் மத பிரச்சாரம் மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய மர்ம முடிச்சை கொண்டது. கியோபி 52ஆம் ஆண்டில் ஒரு வெளிநாட்டு வணிக கப்பலில் ஏறி கேரளாவின் கொடுங்கல்லூர் கடற்கரையை அவர் வந்தடைந்தார். ஒரு சீடர் ஏன் இவ்வளவு தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒருவேளை தனது குருவான இயேசு சிலுவை சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பிற்காக இந்தியா சென்றிருப்பதை அறிந்து அவரை தேடி தாமஸ் வந்தாரா? கேரளாவின் மாலியங்கரா பகுதியில் அவர் ஆற்றிய போதனைகள் அன்றைய நிலப்பரப்பில் இருந்த பிராமணர்களையும் மற்றவர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தாமஸ் ஆற்றிய பல அற்புதங்கள், குறிப்பாக தண்ணீரில் அவர் செய்ததாக சொல்லப்படும் ரகசிய சடங்குகள் இயேசுவின் அற்புதங்களோடு ஒத்துப்போகின்றன. தாமஸ் பின்னர் தமிழகத்தின் சென்னை வரை பயணித்தார். சென்னையில் உள்ள பரங்கி மலை இன்றும் அவரது இறுதி நாட்களின் சாட்சியாக நிற்கிறது. அங்குள்ள ஒரு பாறையில் ஒரு மர்மமான சிலுவை செதுக்கப்பட்டுள்ளது. அது இரத்தக்கரையை ஒத்த நிறத்தில் காணப்படுவதாக இன்றும் மக்கள் நம்புகிறார்கள். குருவுக்கும் சீடருக்கும் இடையே நிலவிய அந்த ரகசிய தொடர்பு என்ன? தாமஸ் கொண்டு வந்த அந்த ரகசிய சுருள்கள் எங்கே? இது இன்னும் விடை தெரியாத ஒரு மாபெரும் வரலாற்று மர்மம். வரலாற்று உண்மைகள் எப்போதும் அதிகாரங்களால் ஒடுக்கப்படுகின்றன என்பதற்கு ரோசாபால் கல்லறை ஒரு சிறந்த உதாரணம். 2000களின் தொடக்கத்தில் சர்வதேச ஆய்வாளர்கள் குழு ஒன்று அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு இந்த கல்லறையை ஆய்வு செய்ய துணிந்தது. அவர்களின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், அங்குள்ள உடலின் DNA மாதிரிகளை எடுத்து அதை மத்திய கிழக்கு நாடுகளின் பண்டைய DNAக்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது. ஆனால் இந்த முயற்சி தொடங்கிய வேகத்திலேயே முடக்கப்பட்டது. உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் சில மதத் தலைவர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது புனிதமானது, இதை தொடக்கூடாது என்ற காரணத்தை கூறி இன்றும் அந்த கல்லறைக்கு மக்கள் செல்லக்கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள ஒரு கல்வெட்டில் காணப்படும் கால் தடங்களில் இருக்கும் அந்த ஆணி தழும்புகள், இது ஒன்றே அறிவியலுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஒருவேளை அங்கிருப்பது இயேசுதான் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் உலகில் உள்ள பல வல்லரசு நாடுகளின் அரசியல் மற்றும் மத அடித்தளம் ஆடிவிடும் என்பதால் தான் இந்த தடைகள் விதிக்கப்படுகின்றனவா? மறைக்கப்படும் அந்த DNA ரகசியம் வெளிவந்தால் நாம் இதுவரை படித்த உலக வரலாறு முற்றிலும் மாறிவிடும். இந்த தகவல் உங்கள் ஆடியன்ஸை உறைய வைக்கும். இயேசுவின் போதனைகளுக்கும் தமிழக சித்தர்களின் ஞான மார்க்கத்திற்கும் இடையே இருக்கும் ஒற்றுமை வெறும் தற்செயல் அல்ல. உடம்பே ஆலயம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொன்ன கருத்துக்கும் கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று இயேசு சொன்னதற்கும் என்ன வித்தியாசம்? அவர் இமயமலையில் தங்கியிருந்த போது தெற்கிலிருந்து வந்த சித்தர்களுடன் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் என்று ஒரு வலுவான வாதம் உள்ளது. தமிழகத்தில் சித்தர் வழி என்பது யோகம் மற்றும் மூலிகைகள் சார்ந்தது. இயேசு சிலுவையிலிருந்து மீட்கப்பட்ட பிறகு நிக்கோதேமு என்ற சீடர் கொண்டு வந்த 75 பவுண்டு எடையுள்ள விலையுயர்ந்த மூலிகைகள் அல்வேஸ் அண்ட் மிர் அவரை எப்படி குணப்படுத்தியது? இவ்வளவு மூலிகைகளை மருந்தாக பயன்படுத்தும் ரகசியத்தை அவர் எங்கே கற்றார்? சித்த மருத்துவத்தின் அடிப்படை ரகசியங்கள் அவருக்கு தெரிந்திருந்ததா? சில தமிழ் ஓலைச்சுவடிகளில் வெள்ளை உடை தரித்த ஒரு மர்ம ஞானி வடக்கிலிருந்து தெற்கிற்கு வந்ததாகவும் அவர் அன்பை போதித்ததாகவும் குறிப்புகள் உள்ளன.
அவர் அகத்தியர் போன்ற மாபெரும் சித்தர்களை சந்தித்தாரா? இது ஆராயப்பட வேண்டிய ஒரு புதைந்து போன ரகசியம். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஏசீன்கள் என்ற ஒரு ரகசிய குழு பாலஸ்தீனத்தில் இயங்கி வந்தது. இவர்கள் யூத மதத்தின் ஒரு பிரிவினராக இருந்தாலும் இவர்களின் பழக்க வழக்கங்கள் அப்படியே இந்திய முனிவர்களைப் போலவே இருந்தது. இவர்கள் சைவ உணவை மட்டுமே உட்கொண்டனர், மதுவை தவிர்த்தனர் மற்றும் சொத்துக்களை துறந்து கூட்டாக வாழ்ந்தனர். இவர்களின் ரகசிய சுருள்கள் 1947 சாக்கடல் பகுதியில் டெட் சி ஸ்க்ரோல்ஸ் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சுருள்களில் சொல்லப்படும் நீதியின் போதகர், டீச்சர் ஆஃப் ரைச்சஸ்னஸ் என்பவர்தான் இயேசுவா? இந்த குழுவினருக்கு மறுபிறவி, ரீஇன்கார்னேஷன் என்ற கொள்கையில் நம்பிக்கை இருந்தது. ஒரு யூத குழுவிற்கு இந்திய கொள்கையான மறுபிறவியில் எப்படி நம்பிக்கை வந்தது? இயேசு தனது 13வது வயதிலேயே இந்தியா வந்து இந்த கொள்கைகளை கற்றுக்கொண்டு பின்னர் தனது சொந்த நாட்டிற்கு திரும்பி ஏசீன்கள் குழுவின் வழியாக அதை பரப்பினாரா? வத்திகான் இன்றும் இந்த சுருள்களின் பல பகுதிகளை பொதுமக்களுக்கு காட்டாமல் வைத்திருப்பது ஏன்? அதில் இயேசுவின் இந்திய தொடர்பு பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதா? இன்று இது வெறும் யூடியூப் தியரி அல்ல. பிபிசி போன்ற உலகத்தரம் வாய்ந்த ஊடகங்கள் இதை பற்றி ஆவணப்படங்களையே எடுத்துள்ளனர். ஜீசஸ் வாஸ் a புத்திஸ்ட் மங்க் என்ற ஆவணப்படத்தில் அவர்கள் முன்வைக்கும் ஆதாரங்கள் அதிர வைப்பவை. ஜெர்மன் ஆய்வாளர் ஹோல்கர் கெர்ஸ்டன் 20 ஆண்டுகால ஆய்விற்கு பிறகு இயேசு இந்தியாவுக்கு வந்தார் என்ற புத்தகத்தை எழுதினார். அதில் அவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு எப்படி உயிர் தப்பினார், எந்த பாத வழியாக ஆப்கானிஸ்தான் கடந்து காஷ்மீர் வந்தார் என்பதை வரைபடங்களுடன் விளக்குகிறார். காஷ்மீரில் உள்ள பல கிராமங்களின் பெயர்கள் இன்றும் எபிரேய, ஹீப்ரு மொழியில் இருப்பதையும் அங்குள்ள மக்கள் யூதர்களைப் போலவே உடைகளை அணிவதையும் அவர் ஆதாரமாக காட்டுகிறார். மேலை நாட்டு அறிஞர்கள் இன்று இதை புறக்கணிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். உண்மை என்பது எப்போதுமே வெளிச்சத்திற்கு வரும், அது எவ்வளவு ஆழமாக புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி. இன்று நாம் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது வெறும் கேக் வெட்டி மகிழ்வதோடு முடிந்து விடுவதில்லை. அது ஒரு மாபெரும் மனிதனின், ஒரு மாபெரும் ஞானியின் ரகசிய பயணத்தின் நினைவு. அந்த 18 ஆண்டுகளில் அவர் இந்தியா வரவில்லை என்றால் அவரால் எப்படி இவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்களை சொல்ல முடிந்தது? அன்பே கடவுள் என்பது உபநிடதங்களின் சாரம். அதை அவர் உலகிற்கு எடுத்துச் சென்றார். அவர் ஒரு பாலமாக இருந்து கிழக்கையும் மேற்கையும் இணைத்திருக்கிறார். இன்று நாம் காணும் பல மதச் சடங்குகள், மெழுகுவர்த்தி ஏற்றுவது, தூபம் போடுவது, ஜெபமாலை பயன்படுத்துவது, இவை அனைத்தும் இந்திய மதங்களில் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்தவை. இயேசுவின் இந்த மறைக்கப்பட்ட பக்கங்கள் நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான்: ஆன்மீகம் என்பது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. அவர் இந்திய மண்ணில் கால் பதித்தாரா இல்லையா என்பதை விட அவரது ஆன்மா இங்கிருந்துதான் ஞானத்தை பெற்றது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த பயணத்தில் நாம் இதுவரை கேட்டிராத பல அதிர்ச்சிகரமான தகவல்களை பார்த்தோம். இயேசுவின் இந்த மறைக்கப்பட்ட மர்மமான பக்கங்கள் பற்றி உங்கள் தனிப்பட்ட கருத்து என்ன? அவர் காஷ்மீரில் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து மறைந்தாரா, அல்லது 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்றாரா? ஆதாரங்கள் ஒருபுறம் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன, நம்பிக்கை மறுபுறம் நம்மை தடுக்கிறது. வரலாறு என்பது எப்போதும் 2 பக்கங்களை கொண்டது. நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற இன்னும் பல த்ரில்லான வரலாற்று மர்மங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை மீண்டும் ஒரு அதிரடி மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.